அன்பார்ந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2025 என்னென்ன முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு? மகர ராசிக்காரர்களுக்கு 2023 to 24 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 2 இயர்ஸில் என்னென்ன சின்ன சின்ன தாக்கங்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு சுற்றி எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வட்டாரம் எப்பயுமே இருக்கும். அவங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் சொன்னால் மட்டும் உடனே உங்களுடைய நண்பர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. உங்களை ஒரு நட்பின் ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, அதிகமான நபர்கள் பயன்படுத்திக்கிடுவாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக எப்பயுமே விட்டு கொடுத்து போகிற ஆக்டிவ் உள்ளவங்க. காலபுருஷன் ராசிக்கு உங்கள் ராசி 10ஆம் இடமா வருது. மற்றவங்களுடைய கர்மா, மற்றவங்களுக்கு பிரச்சனை, மற்றவங்களுடைய கவலை, மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கிறதுனால தான் உங்களை சுற்றி எப்பவுமே நட்பு வட்டாரம் இருக்குது. அதான் உண்மை. அந்த நட்பு வட்டாரமானது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துச்சா அல்லது சில பேர் சுயநலமாக பயன்படுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60% உங்களை சுயநலமாக தான் பயன்படுத்தியிருப்பாங்க. 40% உங்களுக்குரிய அங்கீகாரமான நட்பு இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 60% பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களில் உங்களுடைய உறவுகளை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, நம்மளை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை அதாவது என்ன சொன்னால் உசுப்பேத்தி நம்மளுடைய அவங்களுடைய தேவைகளை நம்ம மூலமாக பயன்படுத்திக்கிட்டாங்கிறத நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி உணர்ந்துட்டீங்களா இல்லை இனிமேல் தான் உணர போகிறீங்களாங்கிறத நீங்கள் கருத்துக்களாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி இயல்பாகவே உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உண்டு. ஆனால் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட உண்டு. அந்த குணத்தை உங்கள் கூட இருக்கவங்க புரிஞ்சிருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உண்மையான பாசம் வைக்கிறீங்களோ, உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் உணர்வுபூர்வம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுனே உங்களுக்கு தூக்கம் வராது. நம்மளை துரோகம் பண்ணிட்டான்டா, இவனுக்கு ஏன் நம்ம துரோகம் பண்ணணும்னு அவன் நினைக்கணுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு செயல் செய்வதற்காக பலவிதமான முயற்சி எடுக்கிறதுல உங்களை மாதிரி வேகமானவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படியே உட்காந்து இந்த ஆமை தண்ணிக்குள்ளே கடந்த எப்படி இருக்கும்? முதல்ல ஆமெல்லாம் முதல்ல கூட சொல்லலாம். முதல்ல தானே உங்களுடைய ராசியோட மிருகம். அப்போ முதல்ல எப்படி தண்ணிக்குள்ளே அப்படியே இருந்து திடீர்னு ஒரு அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அட்டாக் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது உங்களுடைய லக்னாதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருந்தாரோ அது கட்டாயமாக உங்களுடைய செயல்பாடில் செயல்படுத்தியிருப்பீங்கிறது கருத்து. ஸோ சில பேருக்கு லக்னாதிபதி வலு இழந்திருந்தாங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயல்படுத்த முடியாது. இவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான்டா, இவன் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டான், இவனை தான் செய்யணும் கூட நினச்சிக்கிட்டே இருந்திருக்கலாம், செயல்படுத்த முடியாமல் கூட போயிருக்கலாம். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு. ஸோ அப்படிப்பட்ட தன்மை கொண்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் 2023 to 24 இந்த 2 வருடங்களில் என்னென்ன தாக்கங்கள்லாம் ஃபஸ்ட்டு இருந்திருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இயல்பாகவே உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். இந்த 2025 விஷயங்களை பார்க்கலாம். இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடங்களில் மனசளவில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளாதார விஷயங்களையும் சரி, மதிப்புக்குரிய விஷயங்களையும் சரி, உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே உணவுபூர்வமாக நீங்கள் செஞ்சாலும் அதை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்கள் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிஞ்சு பல போராட்டங்கள் இருந்திருக்கும். செகண்ட் மேரேஜ் முடிஞ்சுமே பல போராட்டங்கள் நடந்திருக்கும். ஸோ 2 மேரேஜ் முடித்து நிம்மதி இல்லைடா அப்படின்னு மகர ராசிக்காரங்களை பல பேர் சொல்ல வாய்ப்பு உண்டு. சில பேர் திருமணமே முடியலைன்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய தாக்கம் இருந்திருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. வேலை நான் அவ்வளோ வேலை பார்த்தாலும் என்னையை மட்டும் பாராட்டவே மாட்டேங்காங்க, அந்த மேடம் ஏன் பாராட்ட மாட்டேங்காங்க, அந்த அக்கா ஏன் என்னை பாராட்ட மாட்டேங்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி நீங்கள் மனசளவில் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு லாக்கை கொடுத்துருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. மருத்துவ செலவுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவழிச்சிருப்பீங்க.
ஒரு வீணாக போன வம்பு வந்து உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட தேவையில்லாமல் ஒருத்தன் பிரச்சனை பண்ணி அவனால் சில பிரச்சனைகளையும் சூழ்நிலையும் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்திருந்தாலும் உங்களை கஷ்டப்படுத்துவதே ஒரு சில விஷயங்களில் உங்களுடன் இருப்பவர்கள் நோக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ எவன் அடிக்காந்தல எப்படி அடிக்காந்தரல, ஆனால் அடி மட்டும் உழுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ இந்த உணர்வுகளுக்கு எப்பயாச்சும் ஒரு விடிவு காலம் கிடச்சிருமா அப்படின்னு வருத்தப்படுற உங்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, கடந்த காலங்களில் சொன்னதெல்லாம் நடந்தது, இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் நடந்தது என்று நீங்கள் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கொடுங்க. ஸோ இது வந்து கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கோம். சுய ஜாதகம் வலிமையை இழந்திருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு இந்த முழு பாதிப்பும் உங்களுக்கும் இருக்கும் என்பது கிரகத்துடைய சூழ்நிலை. அப்படிப்பட்ட தாக்கங்களையும் கவலைகளையும் சுமந்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த 2025 ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்ச பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நீங்கள் நினச்ச விஷயம் உங்களை தேடி வந்து கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். தங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கி, நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாளாக மருத்துவ செலவழிச்சு காசை ஃபுல்லாக விரயம் பண்ணிட்டேன், இன்னமே விரயம் பண்ண என்ற காசை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு மருத்துவ செலவில் உள்ள பிரச்சனை நீங்க போகுது. அதே போல் உங்களை எப்போ பார்த்தாலும் டார்கெட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்கள்லாம் காணாமல் போக போகிறாங்க. கூடயே இருந்தவங்களாலும் சரி, இல்லை எதுக்கு உட்காந்து எதிரியாக உட்காந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்த நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் காணாமல் எந்த திசை பக்கம் போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. அடுக்கு மாடியில் போய் நீங்கள் குடியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை அடுக்குமாடி பில்டிங் நீங்கள் விலைக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வேதனைகளையும் கவலைகளையும் சுமந்து கொண்டிருந்த உங்களுக்கு சாதனைகளையும் வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகளையும் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தடைகள், திருமணம் முடியுமா முடியாதாங்கிற கவலைகள் இருந்த உங்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமாக நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, குழந்தை பாக்கியத்துக்காக வேற என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை மூலமாக மறுபடியும் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை என்று உருவாக்கி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. டெஸ்ட் பேபி கிடையாது, அதனால தான் சொன்னேன். டெஸ்ட் பேபி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அந்த சூழ்நிலை ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அது கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமை மூலமாக குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி கிடைத்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் உண்டு. உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஓரளவு சம்பளம் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். அது கிடைக்காம கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கு கூட உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய உண்மையான உழைப்பை பார்த்து உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலை உண்டு. கடின உழைப்பாளியில் மகர ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் ஒன்றுவோட இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப விசுவாசிகள், தன்னை உயர்த்தி விட்ட நபர்களை எந்த சூழ்நிலையிலும் மறக்காத நபர்கள். அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட மகராசி என்பவர்களுக்கு உறுதியாக ஒரு உயர்ந்த நிலையை போய் நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனி பகவானும் சரி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, அதாவது இந்த 2025 அமர போகிறாரு. இப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுப்பார். தன்னுடைய பார்வையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. ஸோ ராகு பகவான் ராசிக்கு 2ல் உட்காந்து உங்களுக்கு வந்து என்னெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே எதிர்பார்த்து அடுத்த கட்ட நிகழ்வு நடத்த வேண்டும் நினச்சிங்களோ அந்த நிகழ்வுகளை நடத்தி காட்டக்கூடிய செயல்பாடாக இந்த நிழல் கிரகங்கள் உதவ போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு பல நாட்களாக முயற்சி எடுத்து வெளிநாடு போக முடியலன்னு நினச்சி கொண்டிருக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு பயணத்துக்குரிய அற்புதமான வாய்ப்புகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுங்க.
ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு யாராச்சும் புதுசாக ஒரு நபர்கள் கிடைக்காங்க, புதிய உறவு கிடைக்கி அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை வந்துச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக அந்த உறவோட ஃபுல் செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்பிக்கை வைக்கணும். தேவையில்லாமல் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, நமக்கு நன்மை தான் செய்வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அதிக நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஒரு கண்ணில் 3 நாள் இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கரெக்டாக நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை விட உங்களுடைய இளைய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கிறத அப்பப்போ வாட்ச் பண்ணுங்கள். அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை கொஞ்சம் கேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிற மாட்டாங்க. உங்களுடைய முழு முயற்சிகளையும் இந்த 2025 தன்னம்பிக்கையுடன் செய்தீர்கள் என்றால், மகர ராசினியர்களுக்கு அற்புதத்தையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்பது நிதர்சனமான உண்மை.